அது சீமான் சார். உங்க அண்ணன்னு சொல்கிறீங்க, நம்மளால முடியாது. சார்னே கூப்பிட்டுக்குறோம். ஏன்னா எந்த அண்ணனும் தம்பி படிக்கக்கூடாதுன்னு சொல்ல மாட்டாங்க. எல்லாரையும் உங்கள் ஐஏஎஸ் உங்கள் பரம்பரை தொழிலா, டாக்டர் உங்கள் குடும்ப தொழிலான்னு கேட்குறீங்களே. இப்போ என்ன அரசியல்ன்றது உங்கள் குடும்ப தொழிலா? நீங்கள் முதல்லேருந்தே அரசியல் தானா, பரம்பரை பரம்பரையா? சரி, சினிமாவில் எடுத்தீங்களே, பரம்பரை பரம்பரையாக சினிமா தான் வந்திருந்தீங்களா? எதுக்கு இப்போ படிக்கிற பசங்கள்லாம் இந்தமாரி பண்ணுறீங்க? உங்கள் வேலையை நீங்கள் பாருங்கள். படிக்கிற பசங்க படிக்கட்டும். அவங்களுக்கு விருப்பம். அவங்க என்ன பண்ணுவாங்களோ பண்ணிப்பாங்க. என்ன உங்கள் மாநாட்டுக்கு கருவாட்டு குழம்பு கட்டின்னு வரவங்க எங்களால் முடியாது. ஆனால் கருவாட்டு குழம்பு கட்டின்னு வாங்க, கைஞ்சோறு எடுத்துன்னு வாங்க, எல்லாத்தையும் எடுத்துன்னு வாங்கன்னா, ஏன் எங்களுக்கு வேலை இல்லையா மக்களுக்கு? எங்களுக்கு வேலை கிடையாது. உங்களுக்கு 3 நாள் வந்துட்டா இங்கே யார் செய்கிறது? குடும்பம் இருக்கிற நிலைமையில் விலைவாசி அதிகமாக இருக்குது. நாங்கள் என்ன பண்ணுறது? நீங்கள் பாட்டுன்னு பொண்ணு கொடுத்தவங்களை இட்டா, புள்ள கொடுத்தவங்களை இட்டான்னா இந்த சிட்டிசனில் எங்கள் தலை சொல்கிற மாதிரி பெண் கொடுத்தோர் பெண் எடுத்தோர்ன்ற இந்தமாரி இருக்குது, தண்டனை தர மாதிரியா? உங்கள் மாநாட்டுக்கு வர சொல்லுங்கள், அவ்வளோதான். எல்லாரையும் கூப்பிட்டா, அவங்கள கூப்பிட்டா இவங்கள கூப்பிட்டான்னா போய் சொன்னால் உதவி வராங்க எங்களை. நாங்கள் என்ன பண்ணுறது? அதனால் நீங்கள் தயவுசெய்து பசங்களை படிப்பில் தலையிடாதீங்க. உங்கள் குடும்ப தொழில் எதுவோ அது நீங்கள் அதை செய்யுங்க. முதல்ல உங்கள் பையனையும் செய்ய சொல்லுங்கள். நன்றி.